Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அடுக்குப்பாறையைச் சேர்ந்த மக்களை திமுக நிர்வாகி சண்முகம் புறம்போக்கு வாசிகள் எனவும் பெண்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், என்ன நடந்தது? தற்பொழுது காவல்துறையினரின் நடவடிக்கை என்னவாக உள்ளது? ஈரோடு அடுத்த வில்லரசம்பட்டி அடுக்குப்பாறை பகுதியில் சுமார் 550க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். புறம்போக்கு நிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முதல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உரிய அரசு அனுமதியும் பட்டா பெற்று அதோடு பத்திரமும் செய்து தற்போது வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில அதே பகுதியில் வசித்து வரும் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை வாங்கி வசித்து வரும் திமுகவினுடைய மாநகர் நெசவாளர் அணி அமைப்பாளராக பதவி வகித்து வரக்கூடிய ட்ரிபிள்எஸ் சண்முகம் என்பவர் தொடர்ச்சியாக அங்கு வசித்து வரும் மக்களை புறம்போக்கு வாசிகள் என கூறியும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பெண்களை தரக்குறைவாக இழிவாக பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய சின்னமாரியம்மன் கோவிலில் நேரத்தை தெரிவிக்கும் வசதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அங்க இருக்கிற மக்கள் அந்த வசதியை ஏற்படுத்துவதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் அங்கு இருக்கக்கூடிய சண்முகம் என்பவர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருப்பது அவர்கள் மீதே காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதையும் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இந்த நிலையில தற்போது ஈரோடு வீரபஞ்சத்திரம் காவல் நிலையத்தில் தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வீரபஞ்சத்திரம் காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளை தற்போது முறையீடு நடத்தி வருகிறார்கள். மேலும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்திருந்ததோடு தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் காவலர்களே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily.